வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பொட்டுக்கடலை எப்படி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. என்ன ஏஜ் வேணாலும் கொடுக்கலாம். என் பொண்ணு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இது பெண் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்படி முழுசாக கொடுத்தா அவங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி கொடுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுக்கலாம். மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர், நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா பொடி பண்ணிடலாம். நல்லா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணியாச்சு. ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பாக்ஸில் நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ வந்து பசங்களுக்கு கொடுக்கணுமோ கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு அவங்க 3 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். ரொம்ப ஹெல்த்தி தான் இது. நம்ம வீட்டிலே ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக இதை வந்து செஞ்சிடலாம். நம்ம வந்து பொட்டுக்கடலை வாங்கி அப்படியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க பசங்க. மோஸ்ட்லி அப்படியே சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு வந்து நிறைய சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இது வந்து நீங்கள் கஞ்சாக கொடுக்கலாமான்னு கேட்டால், கஞ்சியாக செய்யும்போது டேஸ்ட் மாறிடும். அதனால் வந்து கஞ்சாக செய்ய வேணாம். இது அப்படியே பவுடராகவே அவங்க சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. இது கூட ஒயிட் சுகர் இல்லாமல் நாட்டு சுகர் போட்டு செஞ்சிங்கன்னா அது இன்னமும் ஹெல்த்தி, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.